விஷ்ணு, இது ப்ளூ சிப், ஸ்கை பீம், பயோசோன் சம்பந்தமான முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல எதனா டவுட் இருந்தா நீ ராஜி கிட்ட கேட்டுக்கோ. இதோட ரா டேட்டா எல்லாம் அவகிட்ட இருக்கு. இதெல்லாம் இப்ப ஏன்டா என்கிட்ட கொடுக்குற? நான் போனதுக்கு அப்புறம் நீ தேடக்கூடாதுல, அதான். என்னது, போக போறியா? எங்க போற? யூகேக்கா? இல்ல, மொத்தமா என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போறேன். என்னடா சொல்ற? நிச்சயமா தான்டா. வளராத, அதெல்லாம் நீ போக முடியாது. நான் உன்னை போக விட மாட்டேன்டா. இல்லடா, விஸ்வநாதன் சாருக்கு மெயில் அனுப்பிச்சிட்டேன். என்னடா ஆச்சு உனக்கு? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஏன்டா அப்படி பண்ண? சொன்னா நீ வேணான்னு சொல்லுவ. இப்போ நான் அதான்டா சொல்றேன். நீனே இந்த ஆபீஸோட சாதாரண எம்ப்ளாயி நினைச்சியா? கம்பெனியோட முக்கியமான பார்ட். உனக்கு இதுல ஒரு ஷேர் இருக்குடா. இன்னும் திடீர்னு வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போற மாதிரி சொல்ற. விஷ்ணு சார் கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. இல்ல, நான் அவரை பார்த்து பேசிட்டேன். பேசிட்டியா? என்ன சொன்னாரு? வேணான்னு தான் சொன்னாரு. அவர் எப்போதுமே கரெக்டா தான்டா சொல்லுவாரு. சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? இதான் எனக்கு நல்லதா தோணுச்சுன்னு சொன்னேன். இதான் உன்னோட இறுதியான முடிவுனா அதுல நான் தலையிட விரும்பலன்னு சொன்னாரு. பின்ன இவ்வளவு ஈகோ பிடிச்சவன்ட்ட வேற என்ன சொல்லுவாரு? அன்பன சொல்லுங்க. அவனுக்கு நம்ம இவ்வளவு பழகி இருக்கோம், நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இவன் பாட்டுக்கு ஒரு பைத்தியக்கார வேலையை பண்ணிட்டு வந்திருக்கான். இவனை என்னன்னு கேளுங்கண்ணே. ஏன்பா, நான் கேட்டா என்னப்பா சொல்ல போறான்? எந்த விஷயத்துல இவன் நம்ம கருத்தை மதிச்சிருக்கான்? இப்படி சொன்ன எப்படின்னு? மச்சான், இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்த? சொன்னதான் உனக்கு காரணம் புரியுமா? இப்ப என்ன, அந்த மெயில், கமலோட போட்ட சண்டை, இதெல்லாம் ஆபீஸ் ஃபுல்லா அசிங்கமாயிடுச்சுன்னு ஃபீல் பண்ற? அது ஒரு காரணம் தான். ஆனா அது மட்டும் தான் சொல்ல முடியாது. அப்ப வேற என்னடா? வேணாண்டா, நான் நினைக்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. சொன்னா நீ புரிஞ்சுப்பியான்னு எனக்கு தெரியல. அப்புறம் எதுக்கு உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம்? எதுவா இருந்தாலும் ஷேர் பண்ணுடா. இல்லடா, நான் பெரிய கஷ்டமா நினைக்கிற சில விஷயங்கள் உனக்கு ஒண்ணுமே இல்லாத விஷயமா இருக்கலாம். நீ என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவ. இதுக்கு தேவையில்லாம நம்ம மூடு ஸ்பாயில் பண்ணிக்கணும் தான். இப்போ மட்டும் யாரா சந்தோஷமா இருக்கா? விஷ்ணு, டென்ஷன் ஆகாத. இப்போ ஏதோ குழப்பத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டான். மெயில் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வாபஸ் வாங்குறதுனா கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். இன்னும் 3 months நோட்டீஸ் பீரியட் இருக்குல்ல, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இல்லைண்ணா, முடிஞ்ச அதுக்கு முன்னாடி என்ன ரிலீவ் பண்ணிருங்கன்னு விஸ்வநாதன் சார் கிட்ட கேட்டிருக்கேன். டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? நீ யார்ட்டும் தப்பிக்க பாக்குற? உன் பர்சனல் ப்ராப்ளத்துக்காக உன் கேரியர் எதுக்குற வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற? இங்க பாரு, இந்த கம்பெனி எனக்கு இவ்வளவு பெருசா வந்திருக்குன்னா அதுல உன்னோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ ஏன்டா விட்டு போகணும்னு நினைக்கிற? சொந்த வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருக்கதான்டா செய்யும். எதுவும் வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும்டா. எதுக்கு பண்ணி பயந்துட்டு ஓடுற? சொல்றா, எதுக்கு அப்படி புரியாதவனா இருக்க? சரி, இந்த வேலையை விட்டு நீ எங்க போற? அத சொல்றா முதல்ல. தெரியலடா, இன்னும் டிசைட் பண்ணல. முட்டாளடா நீ. எந்த பைத்தியக்காரனா இப்படி பண்ணுவானா? அடுத்த வேலையை கன்ஃபார்ம் பண்ணாம எவனா இருக்கிற வேலையை விடுவானா? சீரியஸா சொல்றேன் மச்சான், உன் முடிவு என்னமோ எனக்கு சரியா படல. இப்ப நீங்க யார் பேச்சும் கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட. ஆனா பின்னாடி பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு காலம் ஃபுல்லா இதுக்காக நீ ரொம்ப ஃபீல் பண்ண போறடா. வேணாடா, சொன்னா கேளு, முடிவை மாத்திக்கோடா. இல்லடா, நான் தெளிவாக யோசிச்சு பார்த்து அந்த முடிவு எடுத்தேன்.